ஹலோ ஹாய் ப்ரோ. நான் உங்கள் கேடிஎம் மெக்கானிக் பேசுகிறேன். கேடிஎம் வண்டியில் அனைத்து வண்டியிலும் ஏன் தான் இன்ஜின் சீஸ் ஆகுதுன்னு நீங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. கேடிஎம் இன்ஜினில் பிரச்சனையே இந்த ஆயில் ஸ்டைனேஜ்லேருந்து ஆயில் ஏறாதது தான் பிரச்சனை. நம்மக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பைக் கிட்டத்தட்ட இப்போ தான் இன்ஜின் வேலை சர்வீஸ் பண்ணி அனுப்புனோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது இன்ஜின் சீஸு, இதே 200 இதே வண்டி தான். இதே வண்டி இந்த இன்ஜின் சீஸ் ஆகி தான் நிற்கிது. இப்போ 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகி தான் நிற்கிது. கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியில் ஆயில் கரெக்டாக மாற்றாதது தான் காரணம். ஆயிலை மாற்றுறப்ப ஆயில் டைனேஜ், ஆயில் பம்பு, ஃபில்ட்ரு எல்லாத்தையும் கரெக்டாக கண்டினியூவாக க்ளீன் பண்ணி போடுங்க. தயவுசெய்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா இன்ஜின் கம்ப்ளைண்ட் வராது, வாய்ப்பு கம்மி. அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் பாய்ஸ். ஹாய் ப்ரோ, உங்கள் கேடிஎம் மெக்கானிக் நான் பேசுகிறேன். கேடிஎம் வண்டியில் சிம் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் என்ன காரணம்னா, ஆயில் சப்ளை லோ ஆயில் ப்ரெஷர் காமிக்கிறதுனால இந்த ஆயில் ப்ரெஷர் இந்த வருது பார்த்தீங்களா, இந்த ஆயில் டைனேஜ்லேருந்து ஃபில்டர்லேருந்து ஆயில் சப்ளை ஆகிறதுனால லோ ஆயில் ப்ரெஷர் காட்டும். இந்த லோ ஆயில் ப்ரெஷர் காட்டுறதுனால இந்த லோ ஆயில் ப்ரெஷர் சென்சார் வேலை செய்கிறப்போ அது சொல்கிறப்பே நீங்கள் ஆயில் லோக்கலில் மெக்கானிக் இருந்துச்சு கண்டிப்பாக போய் ஆயிலை செக் பண்ணி ஆயிலை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் இன்ஜின் லைஃப் வரும். ஓகே.